அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் மிஸ்டர் பங்குதாரர் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற சப்ஜெக்ட், இந்த பங்கு சந்தையில் ரூபாய் 50,000 முதலீடு செய்து ஒரு நாளில் ரூபாய் 2,000 வருமானம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சமீபத்தில் ஒரு பெண்மணி என்னிடம் வந்து, நீங்கள் பங்கு சந்தையில் சிறப்பாக செயல்படுகிறீர்கள். ஒரு பங்கு சந்தை சார்ந்த சேவை வழங்குனர் என்னிடம் வந்து, இந்த பங்கு சந்தையில் ரூபாய் 50,000 நீங்கள் முதலீடு செய்தால் நான் தினமும் 2,000 வருமானம் ஈட்டிக் கொடுக்கிறேன் என்று என்னிடம் கூறினார். அது சாத்தியமா? அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த டெக்னிக்கை எனக்கு சொல்லித்தர முடியுமா என்று கேட்டார். அவர் என்னிடம் கேட்ட கேள்வியை நாம் 2 விதமாக கேட்க முடியும். அது எவ்வாறு என்று பார்ப்போம். கேள்வி 1, ரூபாய் 50,000 முதலீட்டில் ஒரு நாளில் ரூபாய் 2,000 சம்பாதிக்க முடியுமா? பதில், கண்டிப்பாக, நிச்சயமாக முடியும். கேள்வி 2, ரூபாய் 50,000 முதலீட்டில் தினம் ரூபாய் 2,000 சம்பாதிக்க முடியுமா? பதில், கண்டிப்பாக, நிச்சயமாக, சத்தியமாக முடியாது. அது எப்படி என்பதை ஒரு சிறிய கணக்கீடு செய்து ஒப்பிட்டு பார்ப்போம். ரூபாய் 50,000 முதலீட்டில் ஒரு நாளில் 2,000 ரூபாய் சம்பாதிப்பது என்பது ஒரு நாளில் 4% வருமானத்தை குறிக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பங்கு சந்தையில் ஒரு மாதத்தில் தோராயமாக 22 ட்ரேடிங் செஷன்ஸ், அதாவது வர்த்தக நாட்கள் உள்ளது. ஒரு நாளில் 4% வருமானம் ஈட்டும் பட்சத்தில் ஒரு மாதத்தில் நமக்கு 88% வருமானம் கிட்டுகிறது. ஒரு புரிதலுக்காக அதை 100% என்று எடுத்துக்கொண்டால் நாம் தோராயமாக நமது முதலீட்டை ஒரே மாதத்தில் இரட்டிப்பாக்குகிறோம். இதன்படி நாம் பார்க்கும் பொழுது நமது 50,000 ரூபாய் முதலீடானது முதல் மாதம் முடிவில் ரூபாய் 1,00,000ஆகவும், 2ஆம் மாதம் முடிவில் ரூபாய் 2,00,000ஆகவும், 3ஆம் மாதம் முடிவில் ரூபாய் 4,00,000ஆகவும், 4ஆம் மாதம் முடிவில் ரூபாய் 8,00,000ஆகவும், 5ஆம் மாதம் முடிவில் ரூபாய் 16,00,000ஆகவும், இவ்வாறாக தொடர்ந்து 22ஆம் மாதம் முடிவில் ரூபாய் 20,000 கோடி என்கிற அளவை எட்டுகிறது. இவ்வாறாக தொடர்ந்து தோராயமாக ஒரு 30 மாதம் முடிவில் ரூபாய் 2,50,000 கோடி என்கிற மிகப்பெரிய தொகையை எட்டுகிறது. நமது இந்திய பங்குச் சந்தையில் முன்னணியில் இருக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் சந்தை மதிப்பானது ரூபாய் 1,17,000 கோடி. இப்படி ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி ஒரு மனிதரால் வெறும் 30 மாதத்தில் இந்தியாவின் நம்பர் 1 பணக்காரராக ஆக முடியும். அது மட்டுமல்ல, இன்னும் சில மாதங்களில் உலகிலேயே நம்பர் 1 பணக்காரராக இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி ஆக முடியும். இவ்வாறு ஒரு அற்புதமான டெக்னிக் ஒருவரிடம் இருக்கும் பட்சத்தில் அதை அவர் டாப் சீக்ரெட்டாக வைத்துக்கொண்டு தான் மட்டுமே சம்பாதிக்க பயன்படுத்திக் கொள்வார். இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வருவது என்னவென்றால், இந்த பங்கு சந்தையில் நம்மிடம் இருக்கும் முதலீட்டை கொண்டு வங்கி வட்டியை விட, தங்கத்தில் முதலீடு செய்வதை விட, ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வதை விட நாம் கூடுதலாக ஆண்டுக்கு ஒரு 5% லாபம் ஈட்டினாலே மிகச்சிறந்த வெற்றியாகும். அதுவே இயற்கை நியதியும் ஆகும். அதை நாம் புரிந்து கொண்டு இந்த பங்கு சந்தையில் முதலீடு செய்து லாபம் ஈட்ட விரும்பும் நபர்கள் இந்த பங்கு சந்தை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதை முறையாக கற்றுக்கொண்டு அதில் நேர்மையாக முதலீடு செய்து ஒரு நீண்டகால நோக்கில் ஒரு நியாயமான எதிர்பார்ப்புடன் நாம் இருக்கும் பட்சத்தில் இந்த பங்கு சந்தையில் நாம் அனைவரும் சிறந்த லாபத்தை எட்ட முடியும். நம்ம இப்போ இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் பகிரப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வெளியிடும் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேர இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். தங்களின் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள்.